ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நட்ஸை போட்டு நெய்யை ஊற்றி வதக்கணும். இதை இப்படியே எடுத்து பாத்திரத்தில் தட்டி கொஞ்ச நேரம் ஆற வைப்போம். வாங்க. கொஞ்சம் கூட நெய் ஊற்றி கோதுமை மாவும் போட்டு கொஞ்சம் கூட வறுக்கலாம். வாங்க. தட்டுங்க தட்டுங்க. நல்லா வறுக்கணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டில் வச்சு ஆற வைக்கலாம். வாங்க. இனி இது கொஞ்ச நேரத்துக்கு ஆற வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போடலாம். வாங்க. ஆமா ஆமா ஆமா, நிறைய வேண்டாமா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ ஐயோ, எங்க அம்மாக்கு வேற சமைக்கிறது, எங்க அப்பா வேற வெளிநாட்டுல போய் தப்பிச்சிட்டு நாங்க மாட்டிக்கிட்டோம். ஐயோ ஐயோ, யாமா இப்படி பண்ணிட்டீங்களே. கொஞ்சம் சருவத்துல தண்ணி வச்சு இந்த பாத்திரத்துல தட்டி இந்த தண்ணிக்குள்ள நம்ம வேக வைக்க போறோம். வாங்க. மூடிடலாம். நட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்தாச்சு. நாட்டு சர்க்கரை எடுத்து மெல்ட் பண்ணலாம். மெல்ட் ஆன பிறகு அடுத்தது இது இங்கே மெல்ட் ஆகுது, இது இங்கே வேகுது. இங்கே இது ரெடி ஆகியாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ப்ளீஸ். இது உள்ளே வந்துருக்கு. இங்கே இது மெல்ட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வடிகட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சதை இது கூட மிக்ஸ் பண்ணலாம். வாங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் கையில் நெய் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாது. உருண்டை பிடிச்சதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வைங்க. கோதுமை லட்டு ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.